பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் வாழ்வின் மன்னாவிற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல பவுல் அழகாக சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில நாம் முன்னுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அநேகர் நம்மளை டிமோட் பண்ணி பின்னோக்கி தள்ள பார்ப்போம். அதில் எல்லாவற்றிலும் பலன் அடைவதற்கு இந்த இடத்துல பவுல் சொல்றாப்புல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அநேகருடைய வார்த்தையினால நம்மளை பலவீனப்படுத்தலாம், அநேகருடைய செய்கையினால நம்மளை பலவீனப்படுத்தலாம். இப்படி ஏதோ ஒரு வழியில நம்மளை பலவீனப்படுத்துவதற்கு, சோர்ந்து போவதற்கு, தளர்ந்து போவதற்கு காரணங்கள் உண்டு. கடன் பிரச்சனைகள் நம்மளை பின்னோக்கி தள்ளலாம், குடும்ப சூழ்நிலைகள் நம்மளை பின்னோக்கி தள்ளலாம். ஆனால் இங்க பவுல் எழுதுறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவினாலே. அதே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுது, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, தொழிலில், நாம் செய்கிற பிஸ்னஸ்ல, படிப்புல, எல்லாவற்றிலும் கர்த்தரே நமக்கு துணையாக நின்று, ஊழியத்தின் பாதையில கர்த்தருடைய துணை வேணுங்க. நம்மளை புஷ் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும், நம்மளை உந்துவை கொள்வாக நமக்கு ஒரு, அது மனுஷன் எல்லா நேரத்திலையும் நமக்கு உதவ முடியாது. ஆனா கர்த்தர் நமக்கு துணையாக நிற்க முடியும். எல்லா சூழ்நிலையிலையும், எந்த சூழ்நிலையிலையும். அங்க சொல்ற எல்லாவற்றையும் செய்வதற்கு, நாம் எல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு துணையாக நிற்க வேண்டும். நின்று என்னை பலப்படுத்தினார். நல்ல ஒரு ஆலோசனையை கொடுத்து முன்னேறுவதற்கான வார்த்தையில நம்மோடு கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கு. மனுஷன் நம்மளை பார்த்து உன்னால செய்ய முடியாது, உன்னால் ஆகாது, நீ ஒன்றுக்கு உதவாதவன், எதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இப்படி நம்ம பலவீனப்படுத்துறதையே பார்ப்போம். ஆனா ஆண்டவர் உன்னால முடியும், உன்னால செய்ய முடியும், நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு துணை நின்று எல்லா காரியத்தையும் செய்வதற்கு உங்களை பலப்படுத்துவார். நான் இருக்கிறேன், நான் உனக்கு துணையா நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துவாருங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாருங்க. நீங்க தைரியமா எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். எப்போ? கர்த்தர் உங்களுக்கு துணையா நிற்கிற போது, கர்த்தர் உங்க வல பக்கத்துல நிற்கிற போது, உங்க இடப்பக்கத்தில் நிற்கிற, உங்க முன் பக்கத்துல, பின்பக்கத்தில் நிற்கிற போது கர்த்தர் உங்களுக்கு துணையா நிற்பார். அதான் நீங்க எல்லா காரியத்திலையும் ஜெயம் பெற முடியும். 2 கொரிந்தியர் 12:9 சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. உன் பலவீனத்தில்
என் பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பலன் பரிபூரணமாய் விளங்குமாம். பரிசுத்த ஆண்டிய பலத்தில் உங்களை உள்ளான மனுஷன் உங்களை பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்து ஒரு உந்துகோல் கொடுத்து உங்களை தூண்டி விடுகிற போது நீங்க எல்லாவற்றையும் செய்வதற்கு உங்களுக்கு பலன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க நிக்கிறீங்களா, இருக்கிறீங்களா? யாருமே இல்லை, என்னை தூக்கிவிட ஒருவரும் இல்லை, எனக்கு துணையாய் நிற்க ஒருவரும் இல்லை, என்னை மோட்டிவேஷன் பண்ண ஒருவரும் இல்லை, என்னை என்கரேஜ் பண்ண யாரும் இல்லை சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தர் நிற்கிறாரு உங்களுக்கு துணையாக. இயேசு உங்களுக்கு துணையாக நிற்கிறார். இயேசு உங்களுக்கு துணையாய் நின்று நீங்க எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் பலன் கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய மகனுக்கு ஆறுதல் சொல்லி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதை போல உலக தகப்பன் கூட ஒரு சில நேரங்களில் நம்மளை விட்டுடலாம். ஆனால் பரம தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டாருங்க. அவர் உங்களோடு கூட நிற்பாருங்க. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நம்முடைய பலத்தினால் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். தேவ கிருபையினாலே எல்லாம் ஆகும். உங்களால தனியா இன்று செய்ய முடியாத காரியத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாய் நின்று எல்லா காரியத்தையும் செய்ய முடியுங்கிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தை சொல்ல, நீங்கள் தனியா நின்று கனி கொடுக்க முடியாது, ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, என்னிலே நிலைத்திருங்கள் என்கிறார். என்னிலே நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற போது எல்லாவற்றையும் செய்வதற்கு உங்களுக்கு பலன் உண்டு. இயேசுவோடு கூட ஒன்றித்திருங்க. அவர் உங்களுக்கு துணையா வைத்துக் கொள்ளுங்க. எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். அவர் உங்களுக்கு ஒரு பெரிய பலனாயிருப்பார். ஒரு பெரிய பலனாயிருப்பார். உங்க ஊழியத்திலையும் சரி, உங்க குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, உங்க பிசினஸ்ல, உங்களுடைய படிப்புல, எல்லா காரியத்திலையும் உங்களால தனியா நின்று செய்ய முடியாத காரியத்தை கர்த்தருடைய துணையோடு கூட செய்யுங்க. அவர் உங்களுக்கு துணையா நிற்கிறார். உங்களை பலப்படுத்துவார். உங்களை பலப்படுத்துவார். அவருடைய கிருபை உங்களோடு இருந்து உங்களுடைய பலம் பூரணமாக விளங்க செய்யும். உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பூரணமாக விளங்க பண்ணுவார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. இந்த வார்த்தை உங்களை தேற்றும். இந்த வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தும். இந்த வார்த்தை உங்களை எல்லாவற்றையும் செய்ய வைக்குங்க. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இப்பவே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இவ்வளவு நாள் இதை செய்ய என்னால முடியலையே என்று சொல்லி ஏங்கி நின்று, இந்த வசனம் என்னை தேற்றுகிறது, நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, இயேசு எனக்கு துணையாய் நிற்கிறார், என் பலவீனத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பலன் பூரணமாய் எனக்குள்ளே விளங்கும் என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு புதிய பலத்தோடு என்னை எழுப்பி பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்கிற போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து எல்லா காரியத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.